எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய அன்பின் சமாதான ஊழியத்தினுடைய யூடியூப் சேனலை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரல்ல, அன்பின் சமாதான ஊழியத்தினுடைய யூடியூப் சேனலை பாருங்க, பார்த்து இதை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அது மாத்திரல்ல, இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இது ஒரு கிறிஸ்தவ சேனல் மட்டும் அல்ல, நல்ல ஒரு சேனல் தான். இதை மற்றவர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றி. இந்த நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தை என்ன என்று சொன்னால், சங்கீதம் புஸ்தகம் 100வது சங்கீதம் புஸ்தகத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கேளுங்கள். இதை பிடித்திருந்தால் இதன்படி நீங்கள் வாழ பழகி கொள்ளுங்க, ஆசைப்படுங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். பாருங்க, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பாருங்க, பூமியின் குடி என்றால் பூமியின் மீது இருக்கிற எல்லா மனுஷரும் எல்லாருமே பூமியினுடைய குடிகள் தான். ஏன்னா நம்முடைய குடி கொஞ்ச நாள் தான், இது அதிகமான ஒரு நாளெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுலேருந்து இது வரைக்குமே, இந்த உலகம் உண்டானதுலேருந்து பிறந்து வளர்ந்தவங்க எத்தனையோ பேர் உண்டு. ஆனா இன்றைக்கு நம்ம கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டவராக இயேசு சொல்கிறார், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இன்றைக்கு உலகமும் சரி, நாமளும் சரி, பலவிதமான வார்த்தையினாலும் பாடுறோம். ஆனா நம்மை படைத்தவரை நாம் பாடுவதில் கொஞ்சம் தயக்கத்தை காட்டுகிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்மை உண்டாக்கி நம்மை உருவாக்கின நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பாட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை பாடி நாம் போற்ற வேண்டும். ஏனென்றால் எல்லா பாடலுக்குரியவர் அவர், போற்றுதலுக்குரியவர் அவர், எல்லாத்துக்கும் உரியவர் அவர்தான். அவரை எப்படி நாம பாட வேண்டும் என்றால், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கடவுளுடைய ஆலயத்துக்கு போறோம், வாரமானா ஞாயிற்றுக்கிழமானா கடவுளுடைய ஆலயத்துக்கு, கடவுளுடைய கூடி ஆராதிக்கிற ஒரு சபைக்கு போகிறோம். ஆனா அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம போகிறதுக்கு முன்னாடி நாம எப்படி போகணும் என்று இந்த சங்கீதம் 2வது வசனம் நமக்கு அழகாய் உணர்த்துகிறது. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமா? அது மாத்திரமல்ல, ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் போக வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சினா என்னங்க? நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய மனதுல பலவிதமான நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம், பலவிதமான இகழ்ச்சிகளை பார்க்கிறோம், பலவிதமான பலவிதமான காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். பல விதங்களை நாம் பார்க்கிற நாம நம்முடைய உள்ளத்துல மகிழ்ச்சி சில நேரத்தில் இருக்கும், சில நேரத்தில் இருக்காது. ஆனால் அப்படி அல்ல. கடவுளுடைய சந்நிதிக்கு போனோம்னா மகிழ்ச்சியோடு போகணுங்க. எப்பதான் ஞாயிற்றுக்கிழமை வரும், கடவுளுடைய ஆலயத்துல போய், கர்த்தருடைய சமூகத்துல போய், கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து கர்த்தரை நாம எப்ப ஆராதிப்போம் என்று அந்த எண்ணத்தோடு நாம் போக வேண்டும். அதான் சொல்கிறார், ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்க. நமக்கு ஒரு ஆனந்தமான சத்தம் வேணும். இன்னைக்கு நான் ஆண்டவர் ஆராதிக்க போறேன், என்னை உண்டாக்கி உருவாக்கின தேவனை நான் இன்னைக்கு துதிக்க போறேன், தேவன் எனக்கு செய்த நன்மைகளை ஏராளம், அதையெல்லாம் நான் இன்னைக்கு சொல்லி சொல்லி துதிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் இந்த நாளிற்கு அல்ல, இது மற்ற நாட்களிலும் நம்முடைய வீட்டுல இருக்கலாம், ஒரு வேலை நம்ம எங்காவது வேலை செய்யற இடத்துல இருக்கலாம். நம்ம எங்கிருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்கு நாம நன்றி செலுத்த பிள்ளைகளா இருக்கணும். அதான் சொல்றார், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். பாருங்க, கர்த்தரே தேவன் என்று நாம் அறியணும், நாம் அல்ல, அவர்தான் நம்மளை உண்டாக்கினார், அவர்தான் நம்மளை உருவாக்கினார்.